ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நாம் தற்போது காணக்கூடிய இந்த தாவரத்துடைய பெயர் வின்கா ரோசியா. ஏற்கனவே வின்கா ரோசியா பிளான்ஸ் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது பார்த்திங்கன்னா சீடு போட்டு வரக்கூடிய தாவரம். அது வந்து 3 மந்த்ஸில் ட்ரை ஆகிடும். இது பார்த்திங்கன்னா நிறைய இதனுடைய வளர்ந்து இந்த சீடு கொட்டி தானாக இல்லை வரக்கூடியது. நம்ம சீடு போட்டு வரதுக்கு வேறு இந்த சீடு கலெக்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சிரமம். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து மருத்துவ குணம் நிறைந்தது வின்கா ரோசியா. இந்த தாவரம் வளர்ப்பது எளிது. நீங்கள் வாட்டரிங் வந்து வீக்லி ட்வைஸ் பண்ணால் போதும். இதில் வெள்ளை நிற தாவரமும் இருக்குது. இது அடுத்த வீடியோ இப்போ வெள்ளை நிற தாவரம் காமிக்க போகிறோம். இது அழகு தாவரமாக வீடுகளில் வளர்க்கப்படுகிறது. இது சாதாரணமாகவே இதனுடைய சுடுகாட்டு மல்லி என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பெரும்பாலும் தானாகவே இயற்கையாகவே ஆங்காங்கு வளரக்கூடிய தாவரம். பாலைவன பகுதியில் நிறைய தாவரங்கள் இது வளரும். ஏன் அப்படின்னா தண்ணி நிறைய தேவைப்படாது. சீடுகள் வந்து காற்றின் மூலமாக பரவப்பட்டு எங்கே விழுதோ அதன் அங்கங்கே வந்து தாவரம் வரும். அதனால் பாலைவன பகுதியில் நிறைய வரும். அதனால் இது சுடுகாட்டு மல்லி என்று அழைக்கப்படுகின்றன. அதனால் வீடுகளிலும் வளர்க்கப்படுகின்றன. அழகு தாவரமாக வளர்க்கப்படுகிறது. இதில் 2 நிறங்கள் இப்போது தங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இது ஒரு நிறம். இதுக்கு அடுத்த வீடியோ இப்போது ஒயிட் கலர் வின்கா ரோசியா உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது தொட்டியில் வைக்கலாம். இந்த மாதிரி கிரவுண்டில் பாருங்கள், ஒரு பிளான்ட் தான். இது எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு பிளான்ட் தான். இந்த பாருங்கள், ஒரே ஒரு பிளான்ட் தான். எவ்வளோ பிளான்ஸ், நூற்றுக்கணக்கான பூக்கள் இருக்குது. இது இன்னும் குரோத் ஆகும். குரோத்தாகவும் உங்களுக்கு ஃப்ளவர் நிறையா வரும். டைரக்ட் சன்லைட்டில் வைக்கலாம், ஷேட்லேயும் வரும். இது அழகு தாவரமாக வளர்க்கப்படுகிறது. இப்போ அடுத்த வீடியோ உங்களுக்கு வின்கா ரோசியா ஒயிட் அறிமுகப்படுத்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.